இந்த படம் ஒரு பெஞ்ச் மார்க் ஃபார் எவ்ரிதிங். ஒவ்வொரு கண்டென்ட்டுமே வந்து வைரல் ஆயிட்டு. மேக்கிங்கா படம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு டாப் 3 படங்கள் வந்து ஓடிடி ரைட்ஸ் விலை போயிருக்குன்னா அந்த டாப் 3ல இந்த படம். கமல் சார் எந்த அளவு சகலகலா வரணும் அதே மாதிரி இவரும் வந்து அவருடைய கரியர்ல ஒரு சகலகலான வந்திருக்காரு. இங்க நான் தான் இனிமே ஒரு தேவர் மகன் மாதிரி இந்த படம் வந்து 2 பேர் மத்தியில் ஒரு நல்ல ஒரு சிம்பு அவர்கள் தொடர்ந்து ஒரு 2-3 படம் எவ்ரி இயர் கொடுத்தாரு வச்சுக்கலேன், அவருடைய உச்சமே வேற மாதிரி தான் இருக்கு. அது வந்து ஒரு கான்ஃபிளிக்ட். வில்லன் வேற, கான்ஃபிளிக்ட் வேற. ஸோ இப்படி நிறைய அவர்கிட்ட டிமாண்ட் இருக்கு. அவர் இன்னும் லைன் அப் கமிட் பண்ண தான் நான் எதிர்பார்க்கிறேன். ப்ரொமோஷனால ஒரு படம் ஜெயிக்க முடியாது. அதெல்லாம் வந்து ஒரு ப்ரொமோஷன் வந்து ஒரு படத்தை வந்து ஜெயிக்க வச்சுன்னா. வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்றைக்கி என் கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர், டைரக்டர், அவார்ட் வின்னிங் கிரிட்டிக் தனஞ்சயன் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கணேஷ். இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து எந்த இன்டர்நெட்டை சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலும் நம்ம பார்க்குற நியூஸ் தக் லைஃப் தான். அதோடைய ப்ரொமோஷன்ஸாக இருக்கட்டும், அந்த படத்துக்குன்னு இருக்கிற ஒரு கிராண்டியர் வேல்யூவாக இருக்கட்டும், ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அந்த படத்தோட ட்ரெய்லரும் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி என்ன சார்? எனக்கு தக் லைஃப்னுடைய அந்த கண்டென்ட்டு, அவங்க ஓப்பனாக வந்து பல விஷயங்கள் சொன்னது, ப்ளஸ் வந்து இந்த ப்ரொமோஷன்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஒவ்வொரு கண்டென்ட்டுமே வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. அவர் வந்து கமல் சார் பேசுகிற ஒவ்வொரு விஷயமே, நாயகன்லேருந்து ஒரு பொறி வந்தது, அந்த பொறியை வச்சு தான் நாங்கள் வந்து ஒரு கதையை உருவாக்கணும் அப்படின்றது. மணிரத்னம் சார் வந்து எந்தளவு வந்து கமல் சார் மேலே மரியாதை வச்சுருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மணிரத்னம் சார் வந்து ஒரு இந்தியாவே பார்த்து வைக்கிற ஒரு லெஜெண்ட். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், கமல் சார் சொன்ன ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு நான் டெவலப் பண்ணியிருக்கேன், நான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கேன் அப்படின்றாரு. அடுத்ததாக அவங்களுக்குள்ளே இருக்கிற பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அன்பும் ரெஸ்பெக்டும் ஃபார் மியூச்சுவலி சொல்கிறத அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. சிம்பு அவர்கள் வந்து இந்த அளவு இவங்களோட ஜெல்லாக இருக்காரு பாருங்க. இவங்க 2 பேரும் வந்து ஒரு 45 வருட காலம் வந்து ஒரு லெஜெண்ட்ஸாக அவங்க பயணிக்கிறாங்க. ஆனால் சிம்பு அவர்களும் அவங்க கூடவே அந்த ஒரு ஈக்குவலாக பயணிக்கிறதும், இவங்க அவருக்கு மரியாதை கொடுக்குறதும், ப்ளஸ் த்ரிஷா, அசோக் செல்வன் எல்லாரும் ப்ரொமோஷனில் போகிறதும், ஏஆர் ரஹ்மான் சார் எல்லா ப்ரொமோஷனில் இருக்கிறதும், எல்லாத்துக்குமே இந்த படம் ஒரு பெஞ்ச் மார்க். அதாவது ஒரு மேக்கிங்காக படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக இந்த படத்தை எடுத்து முடிச்சாங்க. அதாவது ஷூட்டிங் வைஸ் நம்பர் ஆஃப் டேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு 2 வருஷம்லாம் எடுக்கல. ஒரு 1 இயர்க்குள்ளே எல்லாத்தையும் பிளான் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு இன்னைக்கு ப்ரொமோஷனுக்கு எல்லா ஊருக்கும் போகிறாங்க. எல்லா ஊருக்குமே போயிட்டு அந்தந்த ஊரில் போயிட்டு பிரமாதமாக ப்ரொமோஷன் பண்ணி அந்த படத்துக்கான ஒரு ஹைப்பை கூட்டுறாங்களே. இந்த படம் ஒரு பெஞ்ச் மார்க் ஃபார் எவ்ரிதிங். ஒரு படத்தை எப்படி பிளான் பண்ணி எடுக்கணும், எப்படி ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூ அசம்பிள் பண்ணணும், அது பிறகு எப்படி இந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணணும், இப்படி எல்லா விஷயத்துக்கும் இந்த படம் பெஞ்ச் மார்க் ஆகிறதோடு தான் இன்னைக்கு பிஸ்னஸ் வைஸும் அந்த படம் ஒரு பெரிய பெஞ்ச் மார்க். அதனுடைய டிஜிட்டல் ரைட் ஒரு மிகப்பெரிய விலைக்கு போயிருக்கு. ஆளாளுக்கு டிபேட் பண்ணுவாங்க, இந்த படம் அதிகமாக போச்சா, அந்த படம் அதிகமாக போச்சா, அதுக்குள்ளே நம்ம போவேனா. ஆனால் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ப்ரைஸ் அப்படி சொல்லலாம். தமிழ் சினிமாவில் ஒரு டாப் 3 படங்கள் வந்து ஓடிடி ரைட்ஸ் விலை போயிருக்குன்னா அந்த டாப் 3ல இந்த படம் இருக்கும். அப்படி போயிடலாம், அது பெட்டர் இல்லை. இல்லை இந்த படம் தான் ஹையஸ்ட் அப்படிலாம் ஆளாளுக்கு வந்து நிற்பாங்க, இது இல்லை அது இல்லைன்னுவாங்க. அதனால் வேண்டாம். ஸோ பட் பேசிக்காக ஒரு டாப் 3 ஓடிடி ரைட்ஸ், அதே மாதிரி சேட்டலைட் ரைட்டும் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் சேட்டலைட் ரைட்டுக்கு போயிருக்கு இந்த படம். இன்னைக்கு சேட்டலைட் ரைட்டை வாங்குறதுக்கு சேட்டலைட் சேனலே ரெடி இல்லை. பல படங்கள் வந்து சேட்டலைட் ரைட் விற்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்கு. ஆனால் இந்த படத்தோட சேட்டலைட் ரைட் போயிடுச்சு. ஆல்ரெடி மியூசிக் ரைட்ஸ் பெரிய விலைக்கு போயிருக்கு. அடுத்ததாக வந்து தியேட்டர்கள் பார்த்தீங்கன்னா பெரிய இதுக்கு எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. பெரிய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய விலைக்கு ஓவர்சீஸ் ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஃபார்ஸ் வந்து ஒரு பெரிய விலைக்கு இந்த படத்தை வாங்கியிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னு தெரியாது, நம்ம எக்ஸாக்ட் டேர்ம் தெரியாது. இப்படி ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வியாபாரம். எந்த அளவு வியாபாரம்னா ஒரு 400 to 450 கோடி வியாபாரம் இருக்கும் அப்படின்னு அவங்களாம் எதிர்பார்க்குறாங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ் பாருங்கள். தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய பெஞ்ச் மார்க்கை உருவாக்கக்கூடிய ஒரு படமாக அமையுது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஜெயிலர், லியோ இதெல்லாம் பார்த்தோம்ல, அந்த மாதிரி இந்த படமும் விக்ரம் பிறகு ஒரு பெரிய பெஞ்ச் மார்க் உருவாக்கம் தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக இந்த எஸ்டிஆர் அவர்கள் பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். யார் அங்கே வந்தாலும் அவரோட இந்த ஒரு கம்பேக்கை, இந்த ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக பேசுகிறத பார்க்க முடியுது. ஈவன் கே.எஸ். ரவிக்குமார் சார் வந்து ஓப்பனாகவே சொல்கிறாரு, சார் உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அந்தந்த விஷயம் எல்லாமே இவருக்கு தெரியும் சார். இதெல்லாம் எந்த ஒரு லெவலில் பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? எஸ்டிஆர் அவர்களை பொறுத்தவரை நான் ரொம்ப, அவர் வந்து நம்ம இன்டர்வியூலாம் பார்ப்பார் போல இருக்கு. நான் திடீர்னு அவங்க வந்து சொன்னாங்க, என்ன சார் நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்கன்னு. அப்போ நான் சொன்னேன், நம்ம இன்டர்வியூலாம் பார்க்குறாங்களா அப்படின்னு. ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எஸ்டிஆர் அவர்களோட திறமை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு சகலகலா வல்லவன். கமல் சார் எந்த அளவு சகலகலா வல்லனோ அதே மாதிரி இவரும் வந்து அவருடைய கரியரில் ஒரு சகலகலான வந்திருக்காரு. அவருக்கு தொடர்ந்து படங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய உச்சம் வேற மாதிரி இருக்கு போது நம்ம பார்க்க தான் போகிறோம். அந்த டைலாக் ஒரு சிலர், இங்கே நான் தான் இனிமே ரங்கராய சக்திவேல்ன்றல்ல, அந்த மாதிரி ஒரு பொசிஷனை அடையக்கூடிய ஒரு நடிகர் தான் வந்து சிம்பு அவர்கள். எல்லா திறமையும் இருக்குது. இந்த படம் அவருக்கான ஒரு பெரிய பிரேக் த்ரூ அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா கமல் சாருக்கு ஈக்குவலாக ஒரு வாரிங் மகனா நம்ம வந்து தேவர் மகளை பார்க்கும்போது
சிவாஜி சாருக்கு ஈக்குவலாக வந்து ஒரு கமல் சார் நிற்பார். அப்படி ஒரு 2 பேருக்கு மத்தியில் ஒரு பெரிய போராட்டம் நடக்கும். அது பிறகு வந்து கமல் சார் டேக் ஓவர் பண்ணுவார். அது ஒரு பெரிய ஒரு அட்டகாசமான படம். அந்த மாதிரி இந்த படமும் ஒரு தேவர் மகன் மாதிரி இந்த படம் வந்து 2 பேர் மத்தியில் ஒரு நல்ல ஒரு போராட்டத்தை காமிக்கும்னு நினைக்கிறேன். அது 2 பேருக்குமே நல்லது. கமல் சாருக்கு அவருடைய வயசுக்கான ஒரு ரெஸ்பெக்ட், இவருக்கு இவருடைய திறமைக்கான ஒரு ரெஸ்பெக்ட் இப்போ கிடைக்குது இல்லை, அங்கீகாரம் கிடைக்குது இல்லை. ஸோ நான் பல இன்டர்வியூ என்ன சொல்வேன்னா, சிம்பு அவர்கள் தொடர்ந்து ஒரு 2-3 படம் எவ்ரி இயர் கொடுத்தாரு வச்சுங்களேன், அவருடைய உச்சமே வேற மாதிரி தான் இருக்கும். தமிழ் சினிமாவில் அவரை எல்லாரும் கொண்டாடிட்டே இருப்பாங்க. அவ்வளோ பெரிய வியாபாரம் நடக்கும். ஏன்னா அந்த அளவு அவருக்கும் வந்து டிஜிட்டல் சேட்டலைட்ல பெரிய வரவேற்பு இருக்கு. கண்டிப்பா அந்த துப்பாக்கியை பிடிங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஸ்டேஜ்லயே வந்து சொல்லுங்க நீங்க அப்படிங்கிறாரு. அதெல்லாம் கிட்டத்தட்ட அந்த பேண்டன் பாஸ் பண்ற ஒரு விஷயமா இருக்குல்ல, இது எப்படி பாக்க? அதான், அதாவது ஒரு உச்ச நடிகராக இருக்கிறவருக்கு வந்து தன்னை மாதிரியே ஒரு குழந்தை நட்சத்திரமா வந்து மிகப்பெரிய லெவலில் இன்னைக்கு மக்களால் கொண்டாடப்படுற ஒரு ஹீரோவாக இருக்கும்போது சிம்பு அவர்களை வந்து கமல் சார் அந்த மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுத்தாகணும்ல. ஸோ அது பண்ணுறாரு, அழகாக பண்ணுறாரு. கமல் சார் வந்து சிம்புவை தாங்கி போகிறாரு. அதாவது நம்முடைய இது மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, நம்முடைய வாரிசு மாதிரி அவரை கொண்டு போகிறாரு. அது பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அது பார்க்க ஒரு ஹோல்சம் ஃபீலிங் இருந்தது. அதே மாதிரி ப்ரொமோஷனாக பேசணும் சார். அதாவது கிட்டத்தட்ட எல்லா இதுக்குமே ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. அந்த ஒரு டைம் எடுத்துக்கிறாங்க. நம்ம அதிக படங்களுக்கு நம்ம பேசுகிறது உண்டு எந்தளவு ப்ரொமோஷன் இம்பார்ட்டன்ட்னு. அதை தக்லீஃப் ப்ரூவ் பண்ணுறது நினைக்கிறேன். கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்டர்வியூஸ் பாருங்கள். அங்கே யூகிசியத்தோட சேர்ந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் கொடுக்குறாங்க. அங்கே இன்னொருத்தர் கூட சேர்ந்துட்டு இன்னொரு இது கேஎஸ் ரவிக்குமார் சாரோட சேர்ந்து இன்னொரு யூடியூப் சேனல் கொடுக்குறாங்க. அப்படி மிகப்பெரிய ஆளுமைகளோட சேர்ந்துட்டு அவங்க இன்டர்வியூ கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பெரிய லெவலில், அதாவது யாரும் டிஸ்கிரிமினேட் பண்ணல. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எல்லா சேனலுக்கும் கொடுத்து, எல்லா டெலிவிஷன் சேனல் கொடுத்து, எங்கே போனாலும் எல்லா லாங்குவேஜ்லேயும் எந்த அளவுனா இப்போ ஹைதராபாத்லேருந்து பல இன்ஃப்ளூயன்சஸ் யூடியூப் சேனல்லாம் இங்கே வரவழைச்சு அவங்களுக்குலாம் இன்டர்வியூ கொடுத்து, ஸோ ஒரு ப்ரொமோஷன்னா எப்படி இருக்கணும், அதுதான் நான் பிகினிங்கில் சொன்ன மாதிரி ஒரு பெஞ்ச் மார்க் ப்ரொமோஷனாக பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே இந்த படத்துக்கு ப்ளஸ்ஸாக மாறும். ஏன்னா ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்குது இல்லை. ஜூன் 5ஆம் தேதி வரும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் அந்த படம் வரும். ஆனால் சார் இப்போ கமல் சார் இந்த விஷயத்தை பற்றி கேட்கணும்னு நினைக்கிறேன். அதாவது விக்ரம் டைம்லேயுமே எல்லா சேட்டலைட் சேனலுக்கும் எல்லா ஷோக்கும் போனார். ஒவ்வொரு சேனல்லையும் உட்காந்து அந்த படத்தை கொண்டு போய் எல்லார்கிட்டையும் சேர்த்தாரு. அந்த ஒரு விஷயத்த அவர் ரொம்ப நம்புறாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ப்ரொமோஷன் எவ்வளோ முக்கியம்னு அவருக்கு தெரியும். ரஜினி சாருக்கும் நல்லா அதே மாதிரி தான் பண்ணுவார். ரஜினி சார் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஈவெண்ட் நடக்கும், அவர் முன்னாடி வந்து அவருடைய படங்களுக்கு வந்து டெலிவிஷன் சேனல்லாம் இன்டர்வியூ கொடுத்துருந்தார். எல்லாருக்குமே தெரியும் வந்து ப்ரொமோஷன் எவ்வளோ முக்கியம் இன்னைக்கு அப்படின்னு. ஏன்னா ப்ரொமோஷன் வந்து என்ன பண்ணால் ஒரு படத்தை அடுத்த கட்டம் கொண்டு போகும். ப்ரொமோஷனால் ஒரு படம் ஜெயிக்க முடியாது. அதெல்லாம் வந்து ஒரு ப்ரொமோஷன் வந்து ஒரு படத்தை வந்து ஜெயிக்க வச்சுன்னா அப்படியெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. ஏன்னா பல அனுபவம் எங்களுக்கு இருக்குது. அதாவது ப்ரொமோஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷ்னல் ஃபேக்டர். ஒரு படத்து மேலே உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை இன்னும் மக்கள் மத்தியில் தெரியப்படுத்துறீங்க. அது மூலமாக மக்கள் இன்னும் கொஞ்சம் பேர் அந்த வீடியோ பார்க்குறாங்கன்னா, ஓ படம் வருது இல்லை, பெருசாக பேசுகிறாங்க, டெஃபினட்டாக நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்கும். இப்போது நாயகனுடைய ஒரு இதுதான் வந்து இன்ஸ்பிரேஷன் தான் இந்த படம் அப்படின்னும் போது, நாயகனை யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ எல்லாருமே விருப்பப்படுவாங்க. ஏன்னா ஐகானிக்கான படம். அப்போ எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும்னு ஒரு எண்ணம் வரும்ல. அதே மாதிரி நாயகனுடைய எக்ஸ்டென்ஷன் மாதிரி இந்த படம் இருக்கும். ஒரு வார் ஒன்று இருக்குது அப்படின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய கதை வந்து எல்லாருக்குமே இமீடியட்டாக ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். ஸோ இந்த ப்ரொமோஷன் நீங்கள் சொல்லாமல் எப்படி தெரியும்? நம்ம வந்து எதுவுமே எல்லாத்தையும் சொல்லணும்ல. மக்களுக்கு சொன்னால் தான் இது வந்து நம்ம பொருள், இப்படிப்பட்ட ஒரு பொருள் சொன்னால் தான் அவங்க வர முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குற வேலையை அழகாக பண்ணிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் வந்து ஒத்துக்கணும். அதுதான் ஒரு ப்ரொமோஷன் மட்டும்தான் ஒரு படம்ன்றது அப்படி கிடையாது. ஆனால் ப்ரொமோஷன் என்பது அடிஷ்னல் ஃபேக்டர். இப்போ ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னு வச்சிங்களேன், அதுக்கு மிக முக்கியமான காரணம் எல்லாருமே சொல்லுவாங்க, அவங்க ப்ரொமோஷன் எவ்வளோ தூரம் இறங்கி பண்ணாங்க. ஆமாம், எல்லா ஊருக்கும் போனாங்க, திரையரங்கு போய் மக்களை பார்த்தாங்க, அதுக்கு முன்னாடி போனாங்க, பல இன்டர்வியூ கொடுத்தாங்க, அவங்க எல்லா சேனல்லையும் பேசினாங்க. அப்போது எல்லாமே ப்ளஸ்ஸாக மாறுது. அங்கே கண்டென்ட்டும் சூப்பராக இருக்கும்போது என்ன ஆகுது, இந்த ப்ரொமோஷன் எல்லாமே அதுக்கு ப்ளஸ்ஸாக மாறும். ஆனால் கண்டென்ட் ஒருவேளை வீக்காக இருந்து வச்சிங்களேன், இந்த ப்ரொமோஷன் நம்மளுக்கு நெகட்டிவ் ஓட போகும். ஓகே, அதாவது இவ்வளோ ப்ரொமோட் பண்ணிக்கல, அந்த மாதிரி கண்டென்ட் இல்லையே அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது எப்படி பேசுவாங்கன்னு தெரியாது நம்ம ஆளுங்க. அதனால் வந்து நம்ம கண்டென்ட் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பாக ப்ரொமோட் பண்ணியாகணும். ஏன்னா நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம கண்டென்ட் எப்படி இருக்குது. ஸோ அப்போ நம்ம ப்ரொமோஷன் என்பது ஒரு படத்துக்கு அத்தியாவசிய தேவை. கண்டிப்பாக சார். ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு ரைவல்ரி தெரியுது. அதாவது சிம்பு அவர்களை வில்லனாட்டையே காட்டுறாங்க. ஸோ அப்போ அந்த ஃபேஸ் ஆஃபை ரொம்பவே எதிர்பார்க்க முடியும் சார். வில்லனா நான் பார்க்கல, அது வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட். வில்லன் வேற, கான்ஃப்ளிக்ட் வேற. கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் நீங்கள் நாயகன் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் நெருங்கில் இருந்துச்சு. ஆமாம், அப்பாவுக்கு எதிராக போவார். அப்பா சொல்லுவார் இது பண்ணாத அப்படின்றாரு. ஆனால் இவர் போய் அதை பண்ணும்போது தான் அது பிரச்சனை போய் மாட்டுவார். அப்போ அது வந்து வில்லன் அவர். அங்கே வில்லன் கிடையாது, அங்கே வில்லன் வேற ஒருத்தர் இருப்பார். அந்த மாதிரி ஒரு மகன் வந்து அப்பா மீறி ஒரு வேலை பண்ணும்போது அதை வந்து வில்லன்தனம் கிடையாது. அது அவங்களுக்குள்ள இருக்கிற ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்சஸ். அந்த ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்சஸ் வரும்போது என்ன ஆகும், அது வந்து ஆப்போசிஷனாக போய் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல வந்து எதிரியாக போய் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் ஒரு கதை. இப்போ நீங்கள் பல படங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவுக்கு மகனுக்குமான வரும்போதே பார்த்தீங்கன்னா அது வந்து ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ் மட்டுமே தவிர வில்லனிசம் கிடையாது. ஆனால் அது எப்படி வந்து கான்ஃப்ளிக்டாக மாறுதுன்றதை ரொம்ப அழகாக இந்த கதையில் எடுத்தோடனே சொல்லிடுறாங்க நம்மளுக்கு. ஆமாம், இதை வந்து நம்ம ஹைட் பண்ணல.
ட்ரெய்லர்லேயே அழகாக சொல்கிறாங்க எப்படி வந்து ஒரு மாற்றம் வருதுன்னு. அது பிறகு நிறைய இதில் வந்து சோஷியல் மீடியாவில் வந்துடுச்சு, இது சினாப்சிஸ்லாம் வந்துடுச்சு. ஆமா. நான் சரி என்னடா அது மொத்த சினாப்சிஸை கொடுத்துட்டாங்க அப்படின்னு. ஸோ மொத்த டீட்டெயிலும் வந்திருக்கு. அதில் பார்க்கும்போது என்ன தெரியுது, எந்த இடத்துல இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரேக் வருது, அதனால எவ்வளோ 2 பேரும் வாரிங் பார்ட்டியாக மாறுறாங்க. வாரிங்னா 2 பேருக்கு மத்தியில் ஒரு கான்ஃப்ளிக்ட் உருவாகுது. அது அடுத்த கட்டம் எப்படி போய் முடியுது அப்படின்றதா கதை. ஆனா சார் இப்போ சிம்பு அவர்கள் பார்க்கும்போது லைனப்பா அடுத்தடுத்து ஒரு ப்ராமிசிங்கான லைனப் வச்சிருக்காரு. அவருடைய டைரக்ஷன்லேயே ஒரு பிக் படம் நடிக்கிறாரு. அதை தவிர்த்து அஸ்வத் மாரிமுத்து இந்த ஒரு லைனப்பை நீங்க எப்படி பார்க்குறீங்க? எல்லாருமே இப்போ வந்து அப்படி பார்த்தீங்கன்னா, தனுஷ் அவர்கள் லைனப்லாம் பார்க்கும்போது பயங்கரமா இருக்குல்ல. 8 படம் 9 படம் வச்சிருக்காரு. ஆமா. எஸ்கே அவர்கள் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ஒரு 5 படம் வச்சிருக்காரு. இவர் ஒரு 3 4 படம் வச்சிருக்காரு. கார்த்தி அவர்கள் 5 படம் வச்சிருக்காரு. ஸோ எல்லாருமே இப்போ இருக்கிற நடிகர்கள் எல்லாமே ஜெயம் ரவி ஒரு 3 4 படம் வச்சிருக்காரு. எல்லா இன்னைக்கு நடிகர்கள் பெரிய நம்மளுக்கு ப்ரொடியூசர்ஸ்க்குலாம் என்ன பிரச்சனை தெரியுமா? லைனப் அவ்வளோ பெருசா இருக்கு. டேட் கேட்டால் எப்போ தெரியுமா? 2027 28 தான் சொல்றாங்க. அவ்வளோ லைனப் இருக்கு. ஸோ அந்த வகையில் இவர் வந்து பிரமாதமான லைனப் வந்து சிம்பு அவர்கள் வச்சிருக்காரு. ஆனா இன்னும் நிறைய டிமாண்ட் இருக்கு அவருக்கு. இன்னும் 2 படம் கமிட் பண்ணதான் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த அளவு அவர் மேல டிமாண்ட் இருக்கு. ஸோ மாநாடு தயாரிப்பாளர் அவர்கிட்ட ஒரு மாநாடு 2 பண்ணலாமான்னு கேட்டுட்டு இருக்காரு. ஸோ இப்படி நிறைய நான் கேள்விப்படுறேன். ஸோ இப்படி நிறைய அவர்கிட்ட டிமாண்ட் இருக்கு. அவர் இன்னும் லைனப் கமிட் பண்ண தான் நான் எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா சார். தக் லைஃப் தமிழ் சினிமாவின் அந்த 1000 கோடிங்கிற பெஞ்ச் மார்க் அடையும் நினைக்கிறீங்க? இந்த 1000 கோடின்ற இதுக்குள்ள நம்ம போவேனா, நம்ம என்னன்னா அவங்க பெஸ்டா அவங்க எஃபர்ட் அங்க போயிட்டு இருக்கு. எனக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய நம்பிக்கை என்னன்னா, சவுத்துல ஒரே இல்லை, சவுத்துல மிகப்பெரிய லெவலில் இந்த படத்துக்கு ஓப்பனிங் வரும். ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கு. இவங்க ப்ரொமோஷனும் நல்லா சப்போர்ட் பண்றாங்க. அடுத்த கட்டமா நார்த் இந்தியாவில் எப்படி அப்பீல் வருதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நார்த் இந்தியான்றது ஒரு பெரிய மார்க்கெட். அதை ஈஸியாக நம்ம இண்டஸ்ட்ரியில் கிராக் பண்ணல. நான் இப்போ தான் ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருந்தேன். அதாவது பேன் இண்டியா படங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து பேன் இண்டியா டர்ன் ஓவருக்கு எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு. அதாவது பேன் இண்டியாவில் சக்ஸஸ் ஆன படங்கள் எடுத்து வச்சிங்களேன். பாகுபலி 2ல் ஆரம்பிச்சு நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, RRR, KGF 2 அப்படின்னு வரிசையா இப்போ வந்த புஷ்பா 2 எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது நார்த் இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து 40%. அப்பா டோட்டல் டர்ன் ஓவரில் 1800 கோடினா 500 கோடி, 1600 கோடினா அந்த அளவு டர்ன் ஓவர் 640 கோடி ரூபாய் வந்து நார்த் இந்தியாவில் வந்திருக்கு. நான் ஆவரேஜாக எடுத்தேன். அதாவது எல்லா திரைப்படங்களுடைய பேன் இண்டியா வெற்றி அடைஞ்ச 1000 கோடி மேலே பண்ண படங்கள், சவுத் இந்தியாவிலேருந்து போன படங்கள், அந்த படங்களுடைய லிஸ்ட் எடுத்து அதனுடைய டர்ன் ஓவர் கான்ட்ரிபியூஷன் எடுத்திருக்கேன், அனலைஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து என்னுடைய ஒரு ஆர்டிக்கலில் வருது. அதில் நான் போட்டது என்னன்னு தெரியுமா? நம்ம தமிழ்லேருந்து போன படங்களுடைய எல்லா கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ தெரியுமா? நார்த் இந்தியாவில் 5%. டோட்டல் டர்ன் ஓவரில் 5% மட்டும்தான் நார்த் இந்தியாவிலேருந்து வந்திருக்கு. புரியுது. ஆனால் இந்த பேன் இண்டியா சக்ஸஸ் ஆன படங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? 40%. 40%. அப்போது அந்த 40% டர்ன் ஓவர் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக 1000 crore பண்ண முடியும். அந்த 1000 crore பண்ண எல்லா படங்களுக்குமே நார்த் இந்தியாவில் மட்டுமே 40% வந்திருக்கு. அதாவது 400 கோடி மேலே நார்த் இந்தியாவில் வந்திருக்கு. இந்த 400 கோடி அடையிறது ஈஸி கிடையாது. அதாவது ரிலீஸ் டேட் இருக்குது, ப்ரொமோஷன் இருக்குது, படத்தினுடைய கண்டென்ட் அங்கே கனெக்ட் ஆகணும், பல விஷயங்கள் இருக்குது. ஒரு பேன் இண்டியா படமாக அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த படத்தை பார்க்குறதுக்கு பல விஷயங்கள் இருக்கணும், தூண்டுதல் இருக்கணும். அதெல்லாம் இருந்ததுன்னா கரெக்டாக பேன் இண்டியா படமாக அதுவும் வந்து 1000 கோடியெல்லாம் பண்ண முடியும். ஸோ 1000 கோடி பண்ணணும்னா ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ், இந்த நம்பர் ஞாபகம் வச்சுங்க. 40% டர்ன் ஓவர், அதாவது 400 கோடி டர்ன் ஓவர் வந்து நார்த் இந்தியாவில் வரணும். 400 கோடி எப்படி வரும்? அது வரணும்னா இங்கேருந்து போகிற படங்கள், தமிழ் படங்கள் என்ன அங்கே பண்ணணும், அதை மட்டும் நம்ம யோசிச்சோம்னா இந்த 1000 கோடி பற்றி பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுவோம். கண்டிப்பாக அந்த கிராக் பண்ணுறதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயமா தான் இருக்குது. ஹோப் தக் லைஃப் ஆர் கூலி அதோடைய ஒர்க்கை பண்ணணும். இல்லை அந்த அளவு பண்ணணும்ல, அதுதான் ஒர்க்கு. இப்போ 400 கோடி வரணும்னா அவ்வளோ ஈஸி கிடையாது இல்லை. அங்கே இருக்கிற இந்தி படங்களே கஷ்டப்பட்டு இருக்கு. 400 கோடி பண்ண முடியாது. ஆமாம், அங்கே 100 கோடி கூட பண்ண முடியல, 150 கோடி பண்ண முடியல, எல்லாம் ஃபெயில் ஆகிட்டு இருக்கு. பயங்கரமான ஃபெயிலியர் அங்கே போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு தமிழ்லேருந்து வந்த படம் அங்கே இருக்கிற ஒரு அந்த மார்க்கெட்டை வந்து 400 கோடி கேப்சர் பண்ணணும்னா அப்போ எவ்வளோ எஃபர்ட் போட வேண்டியிருக்கும். நான் இங்கேருந்து ஒரு டப் பண்ணிவிட்டு அங்கே ரிலீஸ் பண்ணிட்டு அது 400 கோடி படம் பண்ணுமா? பண்ணாது. அதான் மேடம். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.